ஹரி ஓம். சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு பகவத்கீதையில் மிக அற்புதமான ஒரு விஷயத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். எத்தனையோ ஸ்லோகங்களின் மூலமாகவும் பாமாலைகள் இருக்கிறது, பாசுரங்கள் இருக்கிறது, பாடல்கள் மூலமாகவும் நாம் இறைவனை போற்றி வணங்கினாலும் பாடினாலும் அவைகள் எல்லாமே மனிதனால் இயற்றப்பட்டது அல்லவா? ஆனால் பகவத்கீதை என்பது இறைவனே அவதரித்து வந்து இறைவனே திருவாய் மலர்ந்தருளி கூறியது இந்த பகவத்கீதை என்கின்ற ஸ்லோகங்களாகும். அது ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் எப்படி கடைபிடித்து வாழ வேண்டும் என்பதை பற்றி கூறுவதுதான் பகவத்கீதை அல்லவா? அப்படிப்பட்ட பகவத்கீதையை நாம் படிக்கும் பொழுது அதில் ஏற்படும் ஒரு ஆனந்தம் இருக்கிறதே, அது மிகவும் அற்புதமான ஒரு விஷயம். அதை அடியேன் அனுபவித்து கொண்டிருக்கிறேன். அதை இந்த பதிவை கேட்கும் நீங்கள் எல்லோரும் அனுபவிக்க வேண்டும் என்று இறைவனை மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு இப்பொழுது இந்த ஒரு அழகான தலைப்பில் என்ன என்றால், கண்ணன் கர்ணனுக்கு அருளியதே யாசகம் என்கின்ற இந்த தலைப்பில் உங்களுடன் பேச இருக்கிறேன். அடியேன் ஒரு சிறிய ஒரு ஷார்ட்ஸ் போடும்போது அதில் கூறியிருந்தேன் என்ன என்றால், பகவத்கீதையை படிப்பதற்கு முன்னால் அடியனுக்கு விடை தெரியாத கேள்விகள் பல இருந்தன. அதற்கான விடைகள் எல்லாம் கீதை படித்ததுக்கு பிறகு அடியேன் அறிந்து கொண்டேன் என்று கூறினேன். அதில் ஒரு விஷயம் என்ன என்றால், கர்ணனிடம் பகவான் கிருஷ்ணன் கண்ணன் அவர் இறக்கும் தருவாயில் அவரிடம் சென்று, நீ செய்த புண்ணியங்கள் அனைத்தையும் எனக்கு தானமாக வழங்கி கொடு என்று கேட்கிறார். ஒரு மனிதன் தான் செய்த புண்ணியங்கள் அனைத்தையும் இறைவனுக்கு தானமாக வழங்குவது என்பது என்கின்ற ஒரு விஷயமானது அந்த மனிதனுக்கு அதைவிட மிகப்பெரிய புண்ணியத்தை தான் வழங்குமே தவிர அந்த புண்ணியம் தீர்ந்து போகாது அல்லவா என்கின்ற ஒரு கேள்வியானது அடியேனுடைய மனதில் எழுந்து கொண்டே இருந்ததுங்க. அதுவும் ஒரு புண்ணியம் தானே, இறைவனுக்கே வழங்குவது என்பது எப்படி மிகப்பெரிய புண்ணியம் அல்லவா என்ற கேள்வி இருந்தது. அதற்கு உண்டான விடையை பகவத்கீதை தான் அருளியது அடியேனுக்கு. அதை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் இன்றைய தினம் அடியேன் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுது அடியேன் கூறுகிறேன். பகவத்கீதை 9வது அத்தியாயம் 22வது ஸ்லோகத்தில் பகவான் என்ன கூறுகிறார் என்று கேட்கலாம். வேறு எதிலும் நாட்டம் இல்லாது, இந்த பூலோக விஷயங்கள் வேறு எதிலும் நாட்டம் இல்லாது பகவான் ஒருவரிடமே அனன்ய பிரேமை கொண்டவர்களான எந்த பக்தர்கள் பரமேஸ்வரனான என்னை தியானித்து கொண்டு எவ்வித பயனையும் எதிர்பார்க்காமல் உபாசிக்கின்றனரோ, இடைவிடாது என்னையை நினைத்து கொண்டிருக்கின்ற அவர்களுடைய யோகக்ஷேமத்தை, அதாவது பகவானை அடைவதற்கான யோகத்திற்குரிய சாதனைகளை நானே அவர்களுக்கு அடைய செய்கிறேன் என்று பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார்கள். அதாவது கர்ணன் என்ன செய்கிறார் என்றால், அவர் மனதால் தூய்மை மிகுந்தவர், மனதால் பண்பு மிக்கவர், அப்படி இருந்தும் கூட தர்மவான், அப்படி இருந்தும் கூட ஆனால் அவர் சேர்ந்திருக்கின்ற இடம் துரியோதனன். அந்த துரியோதனன் அதர்மவாதி இல்லையா? இருந்தாலும் அவன் செஞ்சோற்று கடன் தீர்ப்பதற்காக துரியோதனனுக்கு செய்து கொடுத்த வாக்கை தான் என்றென்றும் உனக்கு பக்கபலமாக இருந்து என் உயிரை உனக்கு அர்ப்பணித்து உன்னை காப்பேன் என்கின்ற ஒரு வாக்கை அவருக்கு நல்கியதற்காக அவன் அதர்மத்தின் பக்கம் இருந்து அவன் போரிட வேண்டிய கட்டாய சூழ்நிலை ஏற்படுகிறது. அதனால் வாழ்நாள் முழுவதும் அதர்மத்துடன் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை நினைத்து மிகவும் மன உளைச்சலில் ஆளானவனாகத்தான் கர்ணன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அதனால்தான் கர்ணன் துரியோதனன் தனக்கு வழங்கிய செல்வங்கள் அனைத்தையுமே ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்து அந்த தானத்தின் மூலமாக மன அமைதியை பெற்றான். அது மட்டுமல்லாமல் தான் வாழும் வாழ்க்கையை இறைவனை நினைத்து கொண்டே வாழ்ந்த இறைவனுக்கே அர்ப்பணமாக வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்தான். அப்படிப்பட்ட கர்ணனை பகவான் கிருஷ்ணர் அவருக்கு நல்ல விஷயம் செய்ய வேண்டும் என்று நினைத்து அவரிடம் சென்று யாசகம் கேட்கிறார். அது என்ன என்பதை இப்பொழுது பார்ப்போம். இப்பொழுது பகவத்கீதை 9வது அத்தியாயம் 27வது ஸ்லோகங்க.
குந்தியின் மைந்தனே, எந்த கர்மத்தை செய்கிறாயோ, எதை உண்கிறாயோ, எதை ஹோமம் செய்கிறாயோ, எதை தானம் அளிக்கிறாயோ, எந்த தவத்தை செய்கிறாயோ, அவை அனைத்தையும் எனக்கு அர்ப்பணம் செய்து விடு என்று கூறுகிறார். என்ன கூறுகிறார் என்றால், நீ என்னென்ன தான தர்மங்கள் செய்து என்னென்ன தவ வாழ்க்கை வாழ்கிறாயோ அந்த வாழ்க்கை அனைத்தையுமே எனக்கே கொடுத்து விடு என்று கேட்கிறார். அப்படி கேட்பதன் அர்த்தம் என்ன? பகவத்கீதை 9வது அத்தியாயம் 28வது ஸ்லோகம், இவ்வாறு செய்வதனைத்தையும் பகவானுக்கே அர்ப்பணம் செய்வதாகிய சந்நியாச யோகத்தில் ஈடுபட்ட மனதுடைய நீ நல்லதும் தீயதுமான பயனாகிய கர்மங்களின் கட்டுகளிலிருந்து விடுபடுவாய் என்று கூறுகிறார். யாருக்கு சொல்றாரு? பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு இதை உபதேசிக்கிறார் அல்லவா? அது அர்ஜுனனுக்கு மட்டுமல்ல, அனைவருக்குமே தான். அவ்வாறு இப்படி கர்மங்களின் கட்டுகளிலிருந்து விடுபட்ட நீ அவ்வாறு விடுபட்டு என்னையே அடைந்து விடுவாய் என்று கூறுகிறார். ஆமாங்க, இறைவன் கர்ணனுக்கு அவனுடைய செய்த பாவ புண்ணியங்கள் எல்லாம் அவரே ஏற்றுக்கொண்டு அவருக்கு மோட்சம் என்கின்ற சாம்ராஜ்யத்தை நல்க மீண்டும் பிறவா பெருநிலையை அளிப்பதற்காகத்தான் அந்த யுத்த களத்தில் அவர் மார்பு முழுவதும் அம்புகளால் தாக்கப்பட்டு குருதி பெருக ஒரு உயிர் போகும் தருவாயில் துடிதுடித்து கொண்டிருக்கின்ற அந்த சமயத்தில் கர்ணனிடம் சென்று பகவான் கிருஷ்ணர் சென்று அவரிடம் சென்று, கண்ணா எனக்கு தானம் கொடு என்று கேட்கிறார். அப்பொழுது கர்ணன் இந்த நேரத்தில் என்னிடம் எதுவுமே இல்லையே, உனக்கு நான் எதை தானமாக கொடுப்பது என்று தெரியவில்லை, என்னிடம் இப்போது என்ன இருக்கிறதோ அதை கேள், நான் தருகிறேன் என்று கிருஷ்ணருக்கு கூறுகிறார். அப்படி அவர் கூறி கூறும் பொழுது பகவான் கிருஷ்ணர் அவரிடம், நீ செய்த புண்ணியங்கள் எல்லாம் இருக்கிறதல்லவா, அதையெல்லாம் எனக்கு தானமாக கொடுத்துவிடு என்று கேட்கிறார். அப்படி அவரிடம் இருந்து புண்ணியங்களை பெற்ற இறைவன் ஒருவனிடம் இருந்து புண்ணியங்களை மற்றும் கடவுள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவன் செய்த பாவங்களையும் சேர்த்துதான் பகவான் ஏற்றுக்கொள்வார். தண்டவாளத்திலிருந்து 2 பாலங்கள் இருக்கின்றதல்லவா, அந்த 2ம் சேர்ந்துதான் ஒரு இடத்திற்கு செல்கிறது அல்லவா. அதே போல ஒருவன் செய்த புண்ணியம் மட்டும் இறைவனால் ஏற்றுக்கொள்ள முடியாது. புண்ணியம் சேரும் பொழுது, இறைவனிடம் சேரும் பொழுது அவன் செய்த பாவங்களும் சேர்ந்துதான் இறைவனிடம் சேர்கிறது. அது அப்படி சேரும் பொழுது அவன் செய்த வினை பயன் எல்லாம் அற்று போகிறது. அந்த வினை பயன்தான் ஒரு மனிதனுக்கு மறுபிறப்பிற்கு தலையாக, மறுபிறப்புக்கு காரணமாக அமைகிறது. அந்த வினை பயன் ஒருவன் அற்று நீங்கியவனாக ஆகும் பொழுது, வினை பயன் அற்று போகும் பொழுது அவனுக்கு மறுபிறவி என்பது கிடையாது. அவன் இறைவனிடமே ஒன்றர கலந்து முக்தி என்கின்ற பிறவா பெருநிலையை அடைகிறான். இப்படித்தான்க பகவான் கிருஷ்ணர் கர்ணனை தன்னுடன் சேர்த்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தில் அவரிடம் சென்று பாவ புண்ணியங்களை கேட்கிறார். இதைத்தான் மக்கள் அனைவருக்குமே சொல்கிறார். நீங்கள் செய்த பாவ புண்ணியங்களை இறைவனை நினைத்து கொண்டே வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து செய்த பாவ புண்ணியங்கள் அனைத்தையும் இறைவனான எனக்கே அர்ப்பணம் செய்து விடுங்கள். அப்படி நீங்கள் அர்ப்பணம் செய்து விட்டால் உங்களுக்கு வினை பயன் என்பது இல்லாமல் போய்விடும். அப்படி இல்லாமல் போகும் பொழுது உங்கள் அனைவருக்குமே மறுபிறவி என்பது கிடையாது. அனைவருமே இறைவனுடன் ஒன்றர கலந்து பிறவா பெருநிலை என்கின்ற நிரந்தரமான பேரானந்தத்தை அடைய முடியும் என்று பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார். இதைத்தான் திருக்குறளில் திருவள்ளுவர் கூட இதையே கூறுகிறார். என்ன என்றால், திருக்குறள் 5வது குறள், இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இறைவனது மெய்யான புகழினை எப்போதும் கூறுபவர்களிடம் இறைவனே நினைத்து கொண்டு இறைவனுக்கு தான் செய்த பணிகள் எல்லாவற்றையும் அர்ப்பணம் செய்துவிட்டு யார் நாள் முழுவதும் தன்னுடைய கர்மங்களை செய்கிறார்களோ அப்படி செய்பவர்களுடைய நல்வினை தீவினைகளாகியவை சேராது என்பதுதான் இந்த குறளுடைய அர்த்தம்ங்க. அவருக்கு நல்வினையும் சேராது, தீவினையும் சேராது. இந்த 2ம் இல்லாத ஒருவனுக்கு மறுபிறவி என்பதும் கிடையாது என்பதுதான் இந்த திருக்குறள் கூறும் அர்த்தமாகும்.
இப்படி கர்ணனிடம் பகவான் அவன் செய்த தான தர்மங்களை யாசகமாக கேட்கும் பொழுது கர்ணன் செய்த பாவங்களையும் சேர்த்தே பகவான் பெற்றுக்கொள்கிறார். இப்படி கர்ம பந்தங்களிலிருந்து விடுபடச் செய்து கர்ணனுக்கு மோட்ச சாம்ராஜ்யம் என்னும் பிறவா பெருநிலையை நல்கினார். இவ்வாறு கர்ணனுக்கு கண்ணன் அருளியதே யாசகம் ஆகும். கர்ணனுக்கு கர்ணன் அருளியதே யாசகம் ஆகும். அவரிடம் சென்று யாசகம் கேட்கவில்லை, யாசகம் கேட்டு பிறவா பெருநிலையை அருளினார். இதைத்தான் இந்த இன்றைய தினம் ஒரு அற்புதமான ஒரு பதிவை அடியேன் உங்களிடம் பகிர்ந்து கொண்டதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இது போலத்தான் மகாபாரத போரில் பலர் முக்தியை அடைகிறார்கள். அப்படி அடைந்தவர்களில் ஒருவர் பீஷ்மர். அவருடைய கதையும் மிகவும் சுவாரஸ்யமான ஒரு விஷயங்க. அதை தெரிந்து கொள்வதன் மூலம் இந்த உத்தராயண மார்க்கம், தட்சிணாயன மார்க்கம் இவை இரண்டும் எப்படிப்பட்டது, எந்தெந்த மார்க்கத்தில் செல்பவர்கள் எப்படியெல்லாம் செல்கிறார்கள் என்பதை பகவத்கீதை மிகவும் அழகாக விளக்கி கூறுகிறது. அதை தனியாக அடியேன் ஒரு பதிவேற்றம் செய்து உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். அப்படிப்பட்ட பாக்கியத்தை இறைவன் அடியனுக்கு அருள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடை பெறும் இவள் தமிழ்நாடு மதுரையில் மதுரை கல்லூரி அருகே ஜீவசமாதி அடைந்துள்ள ஸ்ரீ சிவானந்த சரஸ்வதி சுவாமிகளின் பேத்தி ரஜுலா விஜயராகவன். நன்றி.